வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே நீங்க நிறைய சங்கடங்கள் பட்டிருக்கலாம். இனி சங்கடங்கள் இல்லாத சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்துமே சனி பகவான் லாப வீட்டுல ஆட்சி செஞ்சு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்புனே சொல்லலாம். அபரிதமான வருமானங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுது. தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், திருமணமான தம்பதிகளாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய வருமான வாய்ப்புகள் தொடர்ந்து பெறக்கூடிய காலகட்டம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டாவே இந்த காலங்கிறது உங்களுக்கு அற்புதம். தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை மேஷராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி, மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில பார்த்தலாம். பொதுவாகவே மேசராசிக்காரங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடை கனிவான பார்வை அழகான நீண்ட பொருவும் அழகான பல்வரிசைக்கு சொந்தக்காரங்க. அடர்த்தியான தலைமுடி இருக்கும். காது இவங்களுக்கு எடுப்பா இருக்குன்னு சொல்லலாம். பார்வைக்கு வெகுளி மாதிரி இருந்தாலும் எதையுமே கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. தீர்க்க ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். தெய்வ பக்தி, இறக்கு குணம் இது எல்லாமே அதிகமா இருக்கும். அதே மாதிரி இவங்க நல்ல வாக்கு சாதனை கொண்டவங்களே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களால வாக்கு வன்மையாலேயே சாதிக்க முடியும். அதே மாதிரி இவங்க வாக்கு வன்மை பயன்படுத்திய எல்லாருமே சரின்னு சொல்ல வச்சிருவாங்க. நிறைய திறமைசாலின்னு சொல்லலாம். மற்றவங்களை திணறடிக்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் இவங்களுக்கு சாத்தியம். அதே மாதிரி வீணான பழி சொல்லலாம் இவங்க செவி சாய்க்க மாட்டாங்க. இவங்க கிட்ட கூடவே ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்களுக்கு இருக்கும். வெகுளியாகவும் கபடியும் இல்லாமல் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் மனசை திறந்து பேசிடுவாங்க. தன்னிடத்துல யார் அன்பும் பாசமும் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்வாங்க. தன்னுடைய கௌரவத்துக்கும் சரி, எந்த ஒரு பெரும் களங்கமும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல இவங்க கவனமா இருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த இடையூறு கஷ்டம் வந்தாலும் சரி, பொறுமையோட தாங்கி அதை முடிச்சு காட்டுவாங்கன்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னா, கவலையை பொறுமையோட தாங்கிறது மட்டும் இல்லாம அதை உடனுக்குடனே மறந்துடுவாங்க. ஆற்றல் நல்ல திறமைங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. கூடவே சில நேரங்களில் இவங்க மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் எதா இருந்தாலும் அவசரப்பட்டு செஞ்சுருவாங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பலவீனம். திடீர்னு மன அமைதி எழுந்துக்கிறது, தைரியம் அஞ்சம் கூடவே இருந்தாலும் கோபம் வந்துட்டா என்ன செய்யறதுன்னு தெரியாத சில நேரம் எங்கேயாவது செவத்துல முட்டிக்கலாமாங்கிற மாதிரி எண்ணம் தான் உங்களுக்கு தோணும். கோபங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக வரும். அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகள் கொஞ்சம் சிக்கல்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். கணவன் மனைவி ஒரு மன ஒத்து வாடுறதுங்கிறது ஒரு முடியாத காரியமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கோபம், அதிகப்படியான கோபம் சில நேரங்களில் வந்துடும். மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுறது, மருத்துவ செலவு ஏற்படுறது, இதுதான் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயமா இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். இதனாலேயே அடிக்கடி விரக்தி மனோபாவத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. இயல்பாகவே நீங்கள் கட்டின மனைவியாக இருக்கட்டும், தன்னோட துணையை கண்கொழங்காமல் வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணங்கிறது உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படிதான். எந்த அளவுக்கு தன்னோட துணையை நீங்கள் கலங்காமல் பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு சிறப்பு தான். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மேசராசியில் பிறந்தவங்க தேவைக்கேற்ற பண வசதியெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களால் சேமிக்க முடியறதில்ல. எப்போதும் மற்றவங்களுக்காக உதவி செய்கிறது, அதாவது தன்னோட குடும்பத்துக்காக செலவு செய்கிறது, குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய செலவுகளை நீங்கள் ஏற்படுறது, தான தர்மம் செய்யக்கூடிய குணம் கூடவே இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சில நேரம் இந்த குணத்தாலேயே ஏமாந்தும் போயிடுவீங்க. இது எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் எடுத்துகிட்டு வர பார்க்கணும். நிறைய பேர் உங்ககிட்ட உதவி பெறுவாங்க. ஆனால் நன்றி மறந்து உங்கள் பின்னாடி பேசக்கூடியவங்க தான் இருப்பாங்க. இவங்களையெல்லாம் இனங்கண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்குறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்குறது, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது, இது எல்லாமே தவிர்த்துட்டு வர பாருங்கள். நீங்கள் கடன் வாங்கினாலும் அது உங்களால் செலுத்த முடியாது. ஏன்னா மேசராசி பொறுத்த வரைக்குமே அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடன் பெறதும் கூடாது. பெரும்பாலும் நீங்கள் கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துடுங்க. இதை நீங்க சரியா செஞ்சாவே உங்க வாழ்வு அற்புதம்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல குணம் படிச்சவங்களா இருப்பாங்க. புகழ், கௌரவம், உயர் பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. மேசராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு சொத்துக்களாலையும் சரி, பூர்வீக சொத்துக்களாலையும் சரி எந்தவித ஆதாயமும் இல்லை. இருந்தாலும் புத்திரர்களால் உங்களுக்கு அனுகூலங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இதனால நீங்க கவலை விடுங்க. வாழ்க்கைக்கு தேவையானது பணம் அடுத்த கட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் பேரு புகழை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது அவசியம். அதாவது ஒரு நல்ல பேர் சம்பாரிச்சு தரக்கூடிய பிள்ளைகள்ங்கிறது அவசியம். அது உங்களுக்கு பரிபூர்ணமாகவே அமைஞ்சிருக்குது. மேசராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே சளைக்காம, சுயநலம் பார்க்காம, பிரதிபலன் பார்க்காம நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. ஊதியம் பற்றிலாம் அதிகம் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிற காரியத்தில் கண்ணும் கருத்துமாக துணிச்சலாக செயல்படுறதால உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமே கிடைக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையுமே அடுத்த சந்ததிக்கான பெரிய பொருளாதார வாய்ப்பு உங்களால் ஏற்படுத்திட்டு தான் போக முடியும். தொடர்ந்து மேசராசி அன்புகள் நீங்கள் அந்த கந்தவேல் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்வில் மென்மேலும் பலனை கொண்டு வந்து தரேன்னு சொல்லலாம்.
தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதம் எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத நாம மேலுமே இந்த பதிவுல பார்க்கலாம். மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். கிரகநிலைன்னு பார்க்குறப்ப தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல செவ்வாயு, குரு, தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரன், சுகஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறாங்க. ரணரூக ரோகஸ்தானத்துல கேது, லாபஸ்தானத்துல சனி, அயனசைன போகஸ்தானத்துல ராகுன்னு கிரகநிலையில் காணப்படக்கூடிய இந்த அமைப்பானது மேசராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரப்போகுது சொல்லலாம். இயல்பாகவே மேசராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி அதில் முன்னிலை வகிக்கக்கூடிய திறமை கொண்டிருக்கக்கூடியவங்க. கூடவே இந்த மாதம் உங்களுக்கு தன்னால் தைரியங்கிறது அதிகரிச்சு தான் இருக்குது. இயல்பாகவே உங்களுக்கு தைரியசாலி தான் நீங்கள். கூடவே இப்போ மனோபலம், ஆத்ம பலம் எல்லாமே கூடி இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். பண வரவுன்னு பார்க்குறப்ப அதுவும் சிறப்பாக தான் இருக்குது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மனசில் மட்டும் திடீர்னு ஏற்படக்கூடிய குழப்பத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். மனசை ஒருநிலைப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே எல்லா விஷயமும் உங்களால் சாதகமான முடிவு எடுக்க முடியும். முன்கோபத்தை விட்டுருங்க. இதனால் வீண் தகராறு தான் வருங்கிறத உணர்ந்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். யார் என்ன சொன்னாலும் சரி அதை நீங்கள் காதில் வாங்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்திட்டு வந்தாவே போதும். கோபத்தை படுத்தினாலுமே இந்த காலத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு வாங்க. கோபத்தினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நிதானமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு. தொழில் வாய்ப்பாக இருக்கட்டும், வியாபார வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் சூழ்நிலைக்கு ஏதுவாக தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் செலவை குறைச்சிக்க பாருங்கள். பண தட்டுப்பாடு இதனால் குறையாமல் பார்த்துக்க முடியும். கொஞ்சம் பேச்சில் நீங்கள் கடுமை காட்டாமல் இருந்துட்டு வந்தாவே போதும். இந்த மாதங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பணியாளருடைய ஆதரவுங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கைங்கிறது வேணும். குறிப்பாக எந்த மாதிரியான விஷயங்களை கையாளுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே பாசங்கிறது இந்த காலத்தில் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே நிறைய சண்டை சச்சரவு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. தேவையில்லாத மனஸ்தாபம், வீண் வாக்குவாதங்களால் குடும்பத்தில் ஒரு பிரிவினை, ஒரு சந்தோஷமாக இருக்கிறங்கிற ஒரு நிலைமையும் இல்லாத இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் துணையோட மனசு புரிஞ்சு செயல்படுறதால எல்லா வகையிலும் சிறப்பு ஏற்பட போகுது. நண்பர்கள் உறவினர் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசிட்டு வர பாருங்க. கூட இருக்கிறவங்களாலே உங்களுக்கு சில நேரம் ஆபத்து நேரலாம். அதாவது குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க மனசில் தேவையில்லாத குழப்பங்கிறதெல்லாம் வேண்டாம். முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாவே எல்லாமே நன்மையாக தான் முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்புகள் கூடுதலாக உழைப்பு கொடுங்க. இதனால சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி வேலையை நீங்கள் திறமையாக செஞ்சீங்கன்னா எல்லா வகையிலையும் பாராட்டு தான். கடன் பிரச்சனை படிப்படியாக தீரும். செல்வாக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உயரக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்குமே இருந்துட்டு இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலைங்கிறது மாறப்போகுது. மேலிடத்துலேருந்து கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கை செயல்பட்டாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி பற்றின விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் சிறப்புன்னு சொல்லலாம். கொஞ்சம் மற்றவங்களோட பழகிறப்ப கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே எந்த சிக்கலும் ஏற்படாது. அதே மாதிரி தொடர்ந்து இதே ஆர்வத்தோடு படிச்சுட்டு வர பாருங்க. கல்வியில் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து நம்ம நட்சத்திர ரீதியான பலன் பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயம் சிறப்பு தான். வியாபார விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. சில நேரங்களில் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது. பேச்சில் கொஞ்சம் இனிமையாக நீங்கள் பேசுறது மூலமாக கூட வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்கள் வாடிக்கையாளரை தக்கச்சு கொள்ள முடியும். புதிய யுத்திகளை உங்கள் தொழில் வாழ்க்கையில் புகுத்து பாருங்கள். இதனால சிறப்பான பலன்கிறது தொடர்ந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க, உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, அரசு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பு தான். கொஞ்சம் அலைச்சல் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் சாதகமான பலன் தான். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் எப்போது உங்களுக்கு சிறப்பான பலன் தான். இருந்தாலும் உங்கள் பேச்சே சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக அமைஞ்சிடலாம். அதனால் பேச்சு வார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான். கொஞ்சம் நீங்கள் மனசாபம் இல்லாமல் விட்டு கொடுத்து போயிட்டு வந்தாவே உங்களுக்கு இந்த வாரங்கிறது, இந்த மாதங்கிறது சிறப்பு தான். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. இதனால் கொஞ்சம் அலைச்சலுங்கிறது ஏற்படலாம். நிதானமான செயல்பாடுங்கிறது பல வெற்றியை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி இது வரைக்குமே நிறைய முட்டுக்கட்டுகள் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே விளக்க போகுது. எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே தன்னால் கிடைக்கும். பணவரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான். கார்த்திகை 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எல்லா வகையிலும் சிறப்பை பெற போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக இருந்தாலுமே முக்கிய முடிவு எதுவுமே இந்த காலத்தில் கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். அடுத்து வரக்கூடிய காலத்தில் நீங்கள் செய்கிறது சிறப்பு.
காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் எல்லாமே கொஞ்சம் இந்த காலத்தில் உண்டாகத்தான் செய்யும். இருந்தாலும் மனம் தளராதீங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு மனக்கவலையே ஏற்பட்டிருந்தாலுமே நீக்கக்கூடிய பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவு இந்த மாசத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைங்கிறது முக்கியம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில ஒரு திறமையான வெளிப்பாடு வெளிப்படுத்த போறீங்க. தொடர்ந்து கல்வியில வெற்றி பெறணும்னு போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதற்குண்டான தேவையும் கிடைக்கும். தொடர்ந்து மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானை நீங்க வணங்கிட்டு வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் படிப்படியா தீரும். காரிய வெற்றிங்கிறது நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.